இறைவா நீ அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும், இறைவா எங்களை நன்றாக படைத்தாய், அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்றாய், இறைவா உந்தனுக்கு நன்றி நன்றி நன்றி. அன்புடன் அகத்திய மாமுனிவர் போகர் மகரிஷி 20 முறைத்த பொதுவாக்கு. சித்தன் அருள் 1606. அன்புடன் அகத்தியர் ஆடி வெள்ளி வாக்கு. இந்த வாக்கில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி வெள்ளியில் உரைச்ச வாக்கு. ஆடி பூரம் அது பற்றின உள்ள மகிமைகள். அம்பாள் ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு கூழ் தானம் செய்யும் ரகசியங்கள், அதன் மூலமாக உங்கள் கர்ம வினைகளை நீக்கிக் கொள்ளும் ரகசியங்கள். பல்வேறு தானங்கள் அம்பாளுக்கு செய்யும் பொழுது, அம்பாள் குழந்தையாக பாவித்து செய்யும் பொழுது எப்படி உங்கள் கர்மவினை போகும் என்ற ரகசியங்கள் இங்கு உரைக்கப்பட உள்ளன. இந்த வாக்கின் நூல் செல்லும் முன் முக்கியமாக நாம் ஒரு 2 தகவல்களை சொல்லிவிட்டு உள்ளே செல்வோம். அனுதினமும் புண்ணியங்கள் செய்க, புண்ணியமே உங்களை காக்கும் மாபெரும் ஆயுதம், சைவத்தை அவசியம் கடைபிடிங்கள் என்று சொல்லிவிட்டு இப்போ இந்த வாக்குக்குள்ளே போவோம். இந்த வாக்கு திருவையாறில் ஐயாரப்பர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அறம்பளத்த நாயகி சமேத ஐயாரப்பர் திருக்கோயில் திருவையாறு, அங்கே வச்சு உரைச்ச வாக்கு. ஜூலை மாதம் ஆடி வெள்ளி அன்னைக்கு 18ஆம் தேதி, ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அன்புடன் போகர் சித்தர் இருவரும் உரைத்த பொதுவாக்கு. இந்த வாக்கோட ஆரம்பத்தில் முதல்ல போகர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னை பணிந்து வாக்குகள் சொல்கிறாங்க. இது அம்பாளின் ரகசியங்கள், ஆதி அம்பாளின் அதி ரகசியங்கள் நிறைந்த வாக்குகள். அம்பாளை போற்றி எல்லாம் சொல்கிறாங்க. தாயே அனைத்தும் நீயே, எண்ணிலடங்கா உயிரினங்களும் பின் ஜீவன் கொடுத்து அனைத்தும் தருபோல் நீயே, எண்ணற்ற கர்மாக்கள் போக்குவல் நீயே, இப்படிலாம் சொல்கிறது. நிறையா அழியப் போகின்றது உலகமே, அதனை அழகாக காப்பாளே. இன்னொன்று சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈசனுக்கே கோபம் சில சமயம் வர்றப்போ அதை எடுத்து அழகாக அம்பாள்கிட்ட சொல்லி, ஈசன்கிட்ட சொல்லி, அம்பாள் தான் ஈசன்கிட்ட சொல்லி அதை கோபத்தை தணிக்கக்கூடியவங்க அப்படின்னு ரொம்ப உயர்வாக சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு பாடலாக பாடி முடித்த உடனே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிறு பிள்ளை அறிவித்து எங்கெல்லாம் செல்லக்கூடியதென்றெல்லாம் பெண் ஈஸ்வரனிடம் முறையிட்டு தேவியே அவதாரம் நிச்சயம் 2 இதை பின் அகத்தியனை விரிப்பான் மென்மேலும் ஆசிகள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாக்குகளை முடிக்கிறாங்க. போகர் சித்தர் இந்த வாக்குகள் முடித்த உடனே குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்குகள் ஆரம்பிக்கிறாங்க. அப்பனே அறிந்துங்களோட ஆசிகளப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தலத்திலிருந்து ஈசன் அனைவருக்கும் ஆசிகள் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதாவது ஒரு ஸ்டேஜில் மனிதனுக்கு எப்படின்னா எல்லாத்துக்குமே சாகா வரத்தை கொடுத்தலாம். ஈசனுக்கு கருணை உள்ளம், அப்பேற்பட்ட கருணை உள்ளம். பல வகையில் கூட மனுஷனுக்கு வெற்றிகள் தரலாமா இப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குனாக்கா, அதை திடீர்னு கொஞ்சம் மனம் மாறி கலியுகம் தொடங்குது இல்லையா, அப்போ எல்லாத்தையும் நிறுத்திடலாமா அப்படின்னு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈசனார் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இது ரொம்ப கலியுகம் தொடங்கிடுச்சு, இனிமேல் இவ்வளோ ரொம்ப வரலாம் கொடுத்தோம்னா அது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது அப்படின்றக்கூடிய நிலையில் அவங்க நினைக்கிறாங்க. சரி எல்லாமே நிறுத்திடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை டக்குன்னு பார்வதி அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹாஹா, இந்த மாதிரி ஈசன் இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ன உடனே டக்குன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி நினைக்கிறீங்க நீங்கள் என் மணாலனே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குருநாதர் இங்கே அன்புடன் அகத்திய மாமன் என்ன சொல்கிறாங்கன்னா, கணவன் நினைப்பது மனைவிக்கும், மனைவி நினைப்பது கணவனுக்கும் உணர முடிஞ்சால் அது புருஷ லட்சணம். ஆனால் கலியுகத்தில் நிச்சயம் அப்படி இருக்காது. இப்படி கணவனும் மனைவியும் ஒருவர் புரிந்து கொள்ளாதது, இவர் எண்ணத்தில் உள்ளது அவருக்கு தெரிய வேண்டும், அவர் எண்ணத்தில் உள்ளது இவருக்கு தெரிய வேண்டும். அப்படி இல்லாத போது தோல்விகள் நிறைய உண்டாகும் அப்படின்னு ஒரு சிறு தகவல்களையும் அங்கே சொல்கிறாங்க. இவ்வாறாக நிச்சயம் மனது ஆராய்ந்து பெண் பார்வதியை கூட ஈசனிடத்தில் கேட்குறாங்க, இந்த மாதிரி மணாலனே ஏன் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ இப்படி ஏன் திடீர்னு நிறுத்தணுன்ற ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்றப்போ, இது தாழ்வான எண்ணம்னு நான் நினைக்கல, இன்னும் மனுஷனுக்கு கொடுக்கணுமா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஈசனார் சொல்கிறாங்க. அதுக்கு ஈசனார் சொல்கிறாங்க,
தேவியே, அதாவது கலியுகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது, மனிதன் உள்ளம் சரியில்லை, பல கெளிதர்கள் மனிதனே செய்வான், நிச்சயம் நல்லெண்ணங்கள் இருந்து மனிதன் அதை பயன்படுத்த மாட்டான் அறிந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயம் பிறர் எதை என்று புரியாமல் அறியாமல் இப்படியே சென்றாலும் சென்றடையக்கூடிய எவ்வாறெல்லாம் பின் விளக்கங்கள் இதெல்லாம் நிறையா சொல்கிறாங்க. என்னென்னா இதுவுமே கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறப்போ அழிவுகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறப்போ பார்வதி என்னையும் சொல்கிறாங்க, இல்லை எல்லாமே உன்னோட பாதத்தை பணிஞ்சிருக்கிறாங்களே, இன்னமும் அழிவு கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படிங்கிறப்போ ஈசனார் சொல்கிறாங்க, இல்லை தேவியே, இது வந்து காலத்தின் கட்டாயம். அப்போது இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறப்ப பார்வதி தேவி சொல்கிறாங்க, இல்லை நானே போய் டைரெக்டாக வந்து மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஈசனா சொல்கிறாங்க, நிச்சயம் தேவியே, நிச்சயம் உன்னால் காப்பாற்ற எதை என்று புரிய மனிதன் அழுக்கள், அதாவது பின் மனிதனில் உள்ள அழுக்குகள் குணங்கள் எவை என்று கூற பின் குணங்களும் அழுக்குகளாகி தீய செயல்கள் தான் செய்ய போகின்றான். அதனால் நிச்சயம் பக்தி எங்கு காணப்படுகின்றது என்றெல்லாம் நிச்சயம் தெரியக்கூடாது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன் மனசில் அழுக்கு தான் இருக்குது, அவன் என்றைக்குமே நல்லது பண்ணவே போகிறதில்ல, இப்போ எப்படி தான் அவன்கிட்ட பக்தியேன்றதே யார்கிட்டையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அன்னை பார்வதி தேவியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பக்திகள் செலுத்தியிருக்காங்க, ஆனால் நானே வந்து ஒரு பிறவி எடுத்து பூலோகத்துக்கு போயிட்டு மனுஷன் எப்படிலாம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க, இல்லை மக்கள் வந்து அன்பானவங்க, பண்பானவங்க, அவங்க நிறையா பக்தி இருக்குது, நீங்கள் எவ்வளோ பக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ரசித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 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 உரையாடலில் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. மக்கள் மேலே உள்ள நம்பிக்கை வச்சு, நன்றாக கவனிக்க, மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு, அம்பாள் மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு சொன்ன வார்த்தை இது. அப்போது ஈசனார் சொல்கிறாங்க, நிச்சயம் தேவியை பார் அறிந்து கூட மனிதன் உண்மை முகத்தை அறிந்து இவ்வாறாகவே இதனால் அதாவது நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஈசனார் சொன்னோடனே அம்பிகை பாலாம்பிகையா முதலில் குழந்தை ரூபத்தில் வடிவம் எடுத்தது இந்த ஆலயம்தான். இதுதான் முக்கியமான ரகசியம். இந்த வாக்கில் குருநாதர் அன்புடன் அகத்தியமானவர் அருள்னால நமக்கு தெரியப்பட்ட இந்த ரகசியம் என்னென்னா, நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்ப்பீங்க இல்லைங்களா, பாலாம்பிகை இந்த மாதிரி குழந்தை வடிவத்தில் அம்பிகை முதலில் அவதாரம் எடுத்த இடம் இந்த இடம்தான். திருவையாறில் உள்ள ஐயாரப்பர் ஆலயம் ரொம்ப மகிமை புகழ் ஆலயம், ஈசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அவதாரம் எடுத்துகிட்டு இப்போ அந்த கதைக்குள்ளே போகிறோம். நம்ம இந்த கதை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கேட்க உங்களுக்கே அந்த கூழுக்கும் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த குழந்தை தான் பார்வதி தேவி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வர்றாங்க, சாமியை கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஆனால் யாருக்கும் இந்த குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடே கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த குழந்தை வந்து கேட்குது, அம்பாளாகிய அந்த குழந்தை கேட்குது, எனக்கு பசிக்குதுன்னு கேட்குது. ஆனால் எல்லார் கால்களையும் அதாவது புரிஞ்சு எனக்கு கொடுங்கன்னு ஒவ்வொரு இடத்தா போயிட்டு கேட்குது. ஒருத்தருமே சாப்பாடு போடல அந்த சின்ன குழந்தைக்கு. கோயிலில் கூட, கோயில் மூலஸ்தானத்துக்கும் போய் கேட்குறாங்க அங்கே உள்ள எல்லார்ட்டையும், எனக்கு பசிக்குதுன்னு. ஆனால் கோயிலில் உள்ளவங்களாம் அது யார், எந்த குழந்தை, அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு எல்லாரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து அம்பாளே குழந்தையாக வந்தாலும் கூட கலியுகத்தில் என்ன நடக்குன்றதுக்கு சொல்லவே கூசுகின்ற அளவுக்கு மனிதனின் எண்ணங்கள். இந்த குழந்தைக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இறைவன் ஆதி ஈசன் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க மனசில், பார்வதி தேவிக்கு கூட பட்டால் தான் நிச்சயம் தெரியும் என்பதெல்லாம் ஈசனுக்கு தெரியும் அப்படின்னு குருநாதர் அன்புடன் அகத்தியமாமன்னு சொல்கிறாங்க. இப்போ பசி தாங்கலை, அம்பாள் வந்து அழுகுறாங்க, எனக்கு யாராவது உதவுறீங்களா, எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுறீங்களா, எனக்கு சாப்பாடு. ஆடி மாதத்தில் அம்பிகை அழுத மாதம், பசிக்காக உணவுக்காக பம்பிகை அனைவரிடமும் உணவு கேட்டு அழுத மாதம் ஆடி மாதம். அப்போ யாருமே முன் வரல, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறப்போ நிறைய பேர் தாய் அவனே பக்கத்தில் உள்ளவங்க கேட்க, உன்னோட தாய் யார், உன்னோட தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கையை பிடிச்சிட்டு ஃபுல்லாக சுற்றி வர்றாரு. அங்கே யாருமே இல்லை. அப்போ எல்லோரும் என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒரு முடிவு வந்துடுறாங்க. இப்போ ஓஹோ, இந்த குழந்தை வந்து அனாதை குழந்தை, தவறாக பிறந்த குழந்தை, மனிதனின் கெட்ட புத்தி இதான். இந்த குழந்தைக்கு வந்து தாய் தந்தை இல்லை, அதனால் இந்த குழந்தைக்கு நம்ம இந்த திருத்தலத்தில் இடம் கொடுத்துட்டோம்னா அதுவே தோஷமாக மாறி இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் ஏற்படுவது. கெட்ட 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 புத்தி மனிதனுக்கு. அந்த புத்தி இப்படி பேச வைத்தது அவனை. அந்த குழந்தைய ஒன்று வெளியே துரத்துங்கள்,
மகிமை புகழ் இறைவியை, அவதாரம் எடுத்த இறைவியை வெளியே துரத்துங்கள். அதையும் வந்து அழுதுகிட்டே அம்பாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னதான் நடக்கும் அப்படின்னு. அப்போது குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பனே பின் பக்தியில் உள்ளவனே நிச்சயம் நிலை கலிகத்தில் இப்படித்தான் நடக்கும் அப்பனே. அடித்து சொல்கிறாங்க குருநாதர், அன்புடன் அகத்தியமான பக்தியில் இருந்தால் இப்படி தான் நடக்கும். உண்மை முகம் யார் என்று அப்பனே, இறைவனே நேரில் வந்தாலும் அப்படி நிச்சயம் பின் இறைவனா நீ என்று சிரிப்பான் மனிதன் அப்பனே. இறைவனே மனித ரூபத்தில் வந்தாலும் மனிதன் இறைவனை பார்த்து சிரிப்பான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் கலியுகம். இதெல்லாம் கலியுகத்தில் ஆரம்பத்தில் இந்த கதை நடக்குது. அப்போ பார்வதி தேவி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுதுகிட்டே எங்கே போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தில் எதை கேட்டாலும் ஈசன் கொடுத்து விடுவான் அப்படிங்கிறாங்க. அன்பனாக நிச்சயம் அறிந்து கூட எதை கேட்டாலும் நிச்சயம் கொடுத்து விடுவான் ஈசன். ஐயாரப்பர் ஆலயத்தில் மிக ஈசனுக்கு ரொம்ப 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 பிடித்த ஆலயம் திருவையாறில் உள்ள ஐயாரப்பர் அறமலைத்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் ஆலயம். இங்கே போய் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இந்த இல்லம், இந்த கோயில், அதாவது இல்லம், அது ஈசனோட இல்லம். இந்த கோயில் ஈசனுக்கு ஸ்தலம் மிகச்சாலச் சிறந்தது அப்படின்னு குருநாதர் அன்புடன் அகத்தியமானவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஈசனுக்கு நிச்சயம் தண்ணில் கூட பின் இல்லம் சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, சரி இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னா, இப்போ கதைக்கு வருவோம். கதைக்கு வரப்போ அம்பாள் நினைக்கிறாங்க, சாப்பாடு கிடைக்கல, இங்கேயே தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் இது சொல்லிட்டு வந்துட்டோம், ஈசன்ட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், மக்கள்லாம் நல்லவங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க, பக்தி நிறைய பேருக்கு இருக்குது, இப்போ தான் சொல்லிட்டோம், இதெல்லாம் பின்வாங்கக்கூடாது. சரி, என்ன தான் இன்னும் கொஞ்சம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மீண்டும் வேகமாக அழ தொடங்குறாங்க. அப்போ கூட யாருமே வரலாங்க. அழ வெளியில் துரத்திட்டாங்க. இப்போ பார்வதி அம்பாள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அங்கேருந்து வேண்டுறாங்க, ஈசனாரே கருணை படைத்தவரே, இப்படியா இருக்கிறாங்க மக்கள், இவ்வளவு கீழ்த்தரமாக, பரவாயில்ல, இன்னும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன ஹரித்வார மங்கலம் அப்படின்னு திருவாரூர் மாவட்டத்து பக்கத்தில் உள்ள ஒரு ஊர் இது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்ச ஆரண்ய தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள் இருக்குது. அதை பற்றி ஒன்றுனா பார்க்க போகிறோம். அதில் முதல்ல சொல்லக்கூடியது வந்து ஹரித்வார மங்கலம். அம்பிகை இந்த 5 ஆலயத்துக்கும் போய்கிட்டே இருக்கிறாங்க. பஞ்ச ஆரண்ய தலங்கள், இந்த ஆடி மாதத்திற்கும் இந்த பஞ்ச ஆரண்ய தலத்துக்கும் மிக நெருங்கிய ஒரு கனெக்ஷன் உண்டு. அதை பற்றி தான் இங்கே பேச போகிறோம். இப்போது இந்த குழந்தை இந்த மாதிரி அங்கே போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு அங்கேருந்து தகவல் அனுப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தவறான பிறந்த ஒரு குழந்தை வருகின்றது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. எல்லா கோயிலுக்கும் சொன்னோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, அம்பிகை வந்து இந்த பஞ்ச ஆரண்ய தலங்கள் வந்து சுற்றி வராங்க. அப்படி சுற்றி வரப்போ யாருமே அதை அவங்களுக்கு உணவு கொடுக்கல. இப்போ அந்த பஞ்ச ஆரண்யத்தர்கள் திருக்கருக்காரூர், முல்லைவனம், கர்ப்பராட்சி அம்பிகை கோயில் முதல் கோயில், 2வது கோயில் திரு அவளிநல்லூர் பாதிரிவனம், 3 ஹரித்வார மங்கலம் வன்னிவனம், ஆலங்குடி, திரு இளம்பூலை பூலைவனம், 5வது ஆலயம் திருக்கொளம்புத்தூர் களம்பூர் வில்வவனம். இந்த 5 வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த 5 ஆலயங்களும் சுற்றி வராங்க. இது சுற்றி வந்து இந்த இடத்துல சுற்றி வரப்போ இந்த ஆடி மாதத்தை, இப்போ ஒரு முக்கியமான ரகசியம் சொல்கிறாங்க, ஆடி மாதத்தில் நிச்சயம் இந்த இடத்த சுற்றி வந்தால் அப்பனே நிச்சயம் அருள்கள் அப்படின்னு குருநாதர் அன்புடன் அகத்தியமான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பனே நல்விதமாகவே ஆடி மாதத்தில் அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட சுற்றி வந்தால் அப்பனே நிச்சயம் அருள்கள் அப்பனே, அவை மட்டும் இல்லாமல் இங்குதான் அவள் தனக்கு பிடித்தது, மீண்டும் அமர்ந்து விட்டால் நிச்சயம் தண்ணில் இவ்வாறாக. இப்போ என்னென்னா, அம்பாலே இப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா, பல்வேறு இந்திரர்களும் ரிஷிகளும் தேவாதி தேவர்களும் வந்து இந்த குழந்தையை காண்றதுக்கு வர்றாங்க. யாராவது ஒரு மனுஷனாவது உதவுவானா அப்படின்னு அங்கே இந்த ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. அப்பனே யாரும் பின் உதவ முன் வரவில்லை அப்பா. இதுதான் நிலைமை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல. அம்பிகையே அவதாரம் எடுத்து அதுவும் குழந்தை, வேறு பெரிய ஆட்கள் இருந்தால் கூட இப்போ எல்லாருக்கும் உதவணும், பட் குழந்தைக்கு கூட உதவாத கடினமான மனம் கலியுகத்தோட ஆரம்பத்திலே இருக்குது. ஏறத்தாழ கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி அப்படி இருக்குது. இப்போ வந்து இந்திரன் வந்து நேராக தாங்க முடியாமல் கீழே வந்துடுறாரு. நேராக வந்து கேட்குறாரு, அம்மா நீங்கள் தான் வந்திருக்கீங்க, குழந்தையா வந்திருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் மேலே வந்துருங்கம்மா, ஏமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு இந்திரதேவர் வந்து அன்னை பார்வதியிடம் கேட்கின்றார்கள். அப்போ அன்னை பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா,
நிச்சயம் இந்திரனை இவ்வாறாக மனிதன் இவ்வாறாக பின் இருக்கிறான் கலியுகத்தில் என்று இவதை நிச்சயம் கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே நான் இவதாரம். அதாவது அம்பிகை எடுத்த பாலாம்பிகை அவதாரம் மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் ஆடி மாதத்தில். இவ்வாறாக நிச்சயத்தில் கூட குழந்தையாக இருந்து நிச்சயம் இவ்வாறு அழகாக பின் இத்திருத்தலத்திலே பின் சுவடிகள் எழுதி வச்சுனா. இந்த இடத்துல கொஞ்சம் டீவியேட் ஆகி குருநாதர் வந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறாங்க. என்னென்னா எப்படிலாம் அம்பிகை இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன ஏதுன்னு பல சுவடிகள் எழுதி வச்சுருக்காங்க. அதை மனிதர்களை அழிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி வந்து எல்லாம் காசுக்காக சுவடியெல்லாம் படிச்சுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பஞ்சாரணயத்திலலாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, சிதம்பரத்துக்கு போகிறாங்க. சிதம்பரத்துக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு அண்ணாமலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி பல திருத்தலங்கள் போகிறாங்க. ஆனால் மெயினாக வந்து அவங்க சுற்றி வந்து இந்த பஞ்ச ஆரண்ய தலங்கள். அப்போ ரொம்ப ஆடி மாதம் எல்லாம் முடிய போகிற சூழ்நிலை. அப்போ வந்து அம்பாள்லேருந்து என்னென்னா ஈசனாரே மணாலனே இங்கேருந்து கூப்பிட்றாங்க. ஆதி ஈசனை போதும் நான் பட்ட பாடுகள் என்னை அழைத்துக்கொள் என்று நிச்சயம். அப்போது வந்து அங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க ஈசன். இப்போது இவ்வளோ தூரம் மக்கள் யாருமே இறைவிக்கு குழந்தையாக வந்த இறைவிக்கு ஒன்றுமே கொடுக்கலைனாலும் ஆடிப்பூரம் அன்று அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுத்து உலகம் செழிப்படைய செல்க. யான் குழந்தை நிச்சயம் கூட என்னை யாரும் கவனிக்கவில்லை. நிச்சயம் கூட அப்படி கவனிக்கவில்லை என்றாலும் இங்கு வந்து பின் அருள்கள் புரிந்து அறிந்து நிச்சயம் கூட அதாவது ஈசனார் புரியட்டும் என்று அப்பனே மீண்டும் ஈசனோடு போய் சேர்ந்தால் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடிப்பூரம் அன்னைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க ஈசனாரே. என்னை யாருமே கவனிக்கலை, எனக்கு யாரும் சோறு போடலை. தாய் உள்ளம் இல்லையா, தாய் உள்ளம் வந்து எப்படி வேண்டுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இதுதான் தாய், உயர்ந்த தாய் உள்ளம். ஆனால் கெட்ட புத்திக்காரன் மனிதன். இந்த கதையை கேட்டுட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு ஆடி மாதம் என்னென்னலாம் சிறு குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு எந்த ரூபத்தில் எப்படியெல்லாம் தானம் தர்மங்கள் அவர்களை மகிழ்விக்க வேண்டுமோ அப்படி செய்து கொண்டே இருங்கள். அதை அம்பாள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருவையாறு ஆலயத்தில் ஆடிப்பூரம் விழா வந்து சிறப்பாக நடைபெறும். அந்த ஆலயத்தில் இதில் திருக்கையிலை காட்சியும் அந்த விழாவில் நடக்கும். இந்த மாதிரி அப்போ மேலே போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சுற்றினேன், நிறைய கோயிலுக்கு போனேன். ஆனால் மனுஷன் வந்து இந்த மாதிரி இப்படி இருந்துட்டானே அப்படின்னு அவங்க வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஈசன்ட்ட. அப்போ வந்து என்னென்னாக்கா, சரி இவன் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது உன்னோட தரிசனத்தை அதாவது எங்கிருந்தாலும் பின் அதாவது மனிதன் புத்திகள் அதாவது புத்திகள் இல்லாவிட நிச்சயத்தில்கிட்ட இருக்குமாறு நிச்சயம் ஆசைகள் கூட மீண்டும் நிச்சயம் கைலாயத்தில் இருந்து கூட அனைவரையும் அழைத்துட்டு நிச்சயம் தெளிவில் காட்சிகள் இங்கே தரப்பட்டன. அங்கே உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த யாருக்குமே புத்தி இல்லை இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் உன்னோட காட்சி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே காட்சிகள் வந்து நிச்சயம் காட்சிகள் அங்கே கொடுத்துருக்காங்க ஆதி ஈசன். அதை சொல்கிறாங்க. இதே போலத்தான் பின் வருடமாக இங்கு ஈசன் எப்பொழுதும் பின் பார்வதியையும் பின் கேட்டு எதை என்று புரிய அதாவது கேட்டதற்கு இணங்க, அதாவது அம்பாள் கேட்டுக்கிட்டாங்கல்ல காட்சி கொடுங்கன்னு, அதற்கு இணங்க வருடத்தில் பூரத்தன்று நிச்சயம் தன்னில் கூட அனைத்து தேவாதிதேவர்களும் நிச்சயம் இந்திரனும் வந்து இங்கு காட்சி தருவார்கள். அவ்வாறெல்லாம் காட்சிகள் இருந்து மனிதத்தை பின் அழுக்குகளை நீக்கிட்டு. இப்போ என்னென்னா ஆடிப்பூரம், இந்த கோயில் ஆடிப்பூரம் ரொம்ப ஃபேமஸான ஃபங்க்ஷன். அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பல்வேறு காட்சிகள், இந்திரர்கள், தேவர்கள், இவங்கெல்லாம் வந்து தேவர்கள்லாம் வந்து காட்சி கொடுப்பாங்க, ஈசன் காட்சி கொடுப்பாங்க. எல்லாம் காட்சி கொடுக்குறப்ப மனிதனிடத்துல பல மனசில் உள்ள பல அழுக்குகள் நீங்கிடும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஞ்ச ஆரண்ய தலங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் சுற்றிட்டோம் அப்படின்னா சில பாவங்கள் தொலைந்து விடும். ஒரே நாளில் சுற்றிடணும், ஒரே முறையில் ஒரே நாளாக சுற்றிடணும். ஸோ இந்த ரகசியங்களையும் அங்கே சொல்கிறாங்க. இப்போது இதில் முக்கியமாக குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு வந்து குழந்தை வந்து கேட்டப்போ எதுவுமே கொடுக்கல. குழந்தைக்கு என்னென்ன வேண்டுமோ அது குழந்தைக்கு செய்த அன்னைக்கு வந்து அதாவது ஈசன் மேலே எதை என்று பிரியவன் குழந்தை, அதாவது இந்திரனும் கூட ஆடிப்பூரத்து அன்னைக்கு அவங்க வந்து தேவர்கள்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து செய்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க அன்னைக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க குருநாதர் இந்த இடத்துல முக்கியமாக, அதனால தான் அப்பனே ஆடி மாதம் அனைத்துமே அதாவது அம்பாளுக்கு என்னென்ன நினைத்து செய்கின்றீர்களோ அது உடனடியாக அம்பாளை நோக்கி செல்லும் என்பேனப்பனே, குழந்தைக்கு செல்லும் என்பேனப்பனே, இதனால் மனம் மகிழ்ந்து அனைத்தும் கொடுக்கும் என்பேனப்பனே. கூழ் பிரசாதம் ஆடி மாதத்தில் கூழ் தானம் அக்குழந்தைக்கு பிடித்தமான ஒன்று என்று என்னப்பனே சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த மாதம் அம்பாளுக்கு நீங்கள் எந்த அம்பாளுக்கும் உங்கள் பக்கத்தில் உள்ள ஆலயத்தில் எந்த அம்பாள் கோயிலுக்கும் போயிட்டு அம்பாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை செய்யுங்கள், தாராளமாக செய்யுங்கள்.
மனம் வந்து செய்யுங்கள். அது அனைத்தும் யாருக்கு போகும்னா அந்த குழந்தைக்கு போகும். அன்னைக்கு கொடுக்கல, அன்னைக்கு ஒவ்வொரு வீடு வீடாக கேட்ட அந்த குழந்தைக்கு, ஆலயமாக போய் கேட்ட குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கல மனிதர்கள். இருந்தும் இந்த ரகசியத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, அம்பாளை நோக்கி நீங்கள் அம்பாளுக்கு இந்த என்னென்னலாம் ஆடி மாதத்தில் கொடுக்குறீங்களோ அது அனைத்துமே அம்பாளுக்கு அந்த குழந்தைக்கு போகும். பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அனைவரும் கூழ் தானம் செய்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அம்பிகை. முதலில் குழந்தை அவதாரம் எடுத்த அம்பிகைக்கு மிக 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 பிடித்த ஒன்று கூழ் பிரசாதம், கூழ். அதனால் கூழ் தானம் எல்லாம் கொடுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அம்பாள் ஆலயத்திற்கு சென்று எப்படியாவது கூழ் தானம், ஆடி மாதத்தில் அம்பாள் ஆலயத்தில் கூழ் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய நம்ம முன்னோர்கள் செய்த வழிபாடுகள். நீர் தானம், மோர் தானம் மாதிரி கூழ் தானம் கொடுக்கணும். கூழ் தானம் கொடுக்குறப்போ நம்ம முன்னோர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கொடுக்கவே வந்து அவங்க வந்து மனசு மகிழ்ந்துடும். இந்த செய்திகளை தெரிவித்தாலே வந்து அவங்க மனசு மகிழ்ந்துடும். ஏன்னா இது இந்த மாதிரி வந்து அந்த கால ஓட்டத்தில் இதெல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்றதுனால இந்த ரகசியங்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இதை வந்து சொல்ல எல்லாமே கொடுத்துக்கிட்டே அனைத்தும் மருளிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் எத்திருத்தல் சென்றாலும் நிச்சயம் தண்ணீர்கிட உண்டு, இதை நீங்கள் கொடுங்கள். அக்குழந்தை அழகாக உட்கொண்டு ஆசிகள் உங்கள் குறைகள் நீக்கிடுவாள். அப்பனே அறிந்தும் இன்னும் பல ரகசியங்கள் இருக்கிறது. அதாவது அம்பாள் அதாவது எப்படி போய் இறைவியை வணங்க வேண்டும், என்ன செஞ்சால் எப்படி வணங்கணும் அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் உங்களால் இயன்ற அளவு கூழ் பிரசாதம் எடுத்துக்கொண்டு அம்பாள் ஆலயத்துக்கு சென்று அம்மனிடம் வைத்து அதை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து அதை அங்குள்ள அனைவருக்கும் கொடுங்கள். இந்த கூழ் தானம் கொடுக்க கட்டாயமாக உங்கள் அம்பிகை குழந்தை ஏதோ ரூபத்தில், அங்கே கண்டிப்பாக குழந்தை ரூபத்தில் நிறைய குழந்தைகள் வரும். அந்த குழந்தைகள் கொடுங்க. ஏதோ ரூபத்தில் அம்பாள் வந்து அதை கட்டாயமாக வாங்கி கொண்டு உங்கள் பாவ கர்மங்களை, உங்கள் குறைகளை நீக்கி விடுவார்கள். இதுதான் முக்கியமான ரகசியங்கள். இதுதான் ஆடி மாதத்தோட சிறப்பு. அதனால் இந்த திருவையாருக்கு என்ன சொல்லணும்னா, திருவை ஆடி, அதாவது திருவை ஆடி, இறைவி ஆடிய இடம் அப்படியும் குறிப்பிடலாம். அப்படின்னு திருவையாறு என்னும் தலத்திற்கு மறுபேர் திருவையாடி, இதையும் சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய பக்தர்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ப்பா. நீங்கள் வந்து நிறைய ஆசைப்படுறீங்க. எல்லாம் ஆசைப்பட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. தெரிஞ்சு செய்யணும். எதை எதுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். தெரிஞ்சு செஞ்சால் எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா கஷ்டத்தோடு தான் இருக்கணும். அப்போ சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடி மாதத்தில் அப்பனே நிச்சயம் தண்ணில் கூட அப்பனே எங்கு எதை என்று கூட அம்பாள் இருக்கின்றாலே அங்கு நிச்சயம் தாருங்கள் கூழ்தானம் என்பேனப்பனே. அக்குழந்தை வந்து உட்கொள்வாள் என்பேனப்பனே. அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்பேனப்பனே. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாருக்கும், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கூழ் பிரசாதம் உங்கள் வீட்டில் மனமோந்து எடுங்க, செய்யுங்க. அதை அம்பாள் ஆலயத்துக்கு கொண்டு போங்க, வச்சு கொடுங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தைகள் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்குறப்ப அது இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் ஆலயத்துக்கு போய் அப்படி கூழ்தானம் செய்கிறப்போ ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் இருந்தால் சந்தோஷப்படுமோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைகள் கொடுங்க. இது வந்து அந்த குழந்தை வளர என்னெல்லாம் செய்வீங்களோ அதே மாதிரி இன்னும் செய்யுங்க. சின்ன குழந்தைகளுக்கு, சிறு பெரும் குழந்தைகளுக்கு ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம், சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அந்த குழந்தை படிப்புக்கு என்ன உண்டோ அதை வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு தேவைகள் அந்த குழந்தைகள் இருக்கும். என்னன்னு கேட்டு ஒவ்வொரு குழந்தை நம்மளால் இயன்ற அளவுக்கு அருகில் உள்ள குழந்தைகளுக்கு செய்ய மகத்தான மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும், அங்கே உள்ள எல்லாருக்கும். ஆனால் மெயினாக வந்து அங்கே கதாநாயகி, அதாவது அங்கே மெயினான யார் அப்படின்னா இறைவி யாருன்னா சிறு குழந்தை, பெண் குழந்தை தான் அங்கு கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் கொடுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொடுங்க, அனைவரும் கொடுங்க. தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. திருப்தியாக அதுக்கு வந்து அவங்க வந்து சத்தமே படாமல் அம்பாள் ஒரு 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 சின்ன குழந்தை உடம்புல இறங்கி உங்ககிட்ட உள்ள பிரசாதத்தை வாங்கிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. எல்லா குறைகளும் நீங்கிடும். நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். மனமோந்து பண்ணுங்கள், பாசத்தோடு பண்ணுங்கள், அன்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நல்விதமாக ஆசைகள் அப்பனே இன்னும் கூட விவரிக்கின்றேன். ஆடி மாதத்தின் சிறப்பு அப்பனே விவரிக்கின்றேன் இன்னும் ஒரு தளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் அகத்திய மாமன் இருந்த வாக்குகளை நிறைவு செய்கிறாங்க. ஸோ இதை கேட்கும் அடியவர்கள் அவசியமாக இந்த வாக்குகளை உங்களால் இயன்ற அளவு பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். பிறருக்கு எடுத்து சொல்லி இந்த ஆடி மாதத்தில் அம்பாளின் அருள் பெற சிறு குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை ஆலயங்கள் சென்று செய்க. ஆடி மாதத்தில் கூழ்தானங்கள் செய்யுங்க. அம்பாள் அருள் பெற்று உங்கள் குறைகள் நீங்கி வாழ்க வளமுடன், நன்றாக வாழ்க.
என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றோம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்திர உடனுடைய தந்தை அகத்திய மாமனை திருவிகள் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.